ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நான் 2 ஆர்கனைசர் புதுசாக வாங்கினதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரேக் மாதிரி. ஸோ என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு ஒரு சின்ன ரேக் மாதிரி நம்ம அழகாக இதில் பண்ணலாம். இன்னொன்று இது பிளாஸ்டிக் அப்படின்றதுனால துருப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ பேஸை ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அதில் இந்த டோர் மாதிரி கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். செகண்டு இது, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இது, அதே மாதிரியே ரைட் சைடில் இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர்ஸ் இதில் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு இன்னர் சைடில் ரேக்குக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கொயரையும் இதோடு சேர்த்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இதோட டாப் அண்ட் ஃப்ரண்ட் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா டோர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி 2 டோர், அதையும் கீழே இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து பசிலில் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டாப்பில் அட் லாஸ்ட் இதோட க்ளோசிங் போர்ஷன். ஸோ இதையுமே வந்து ஃபிட் பண்ணிட்டா இந்த க்யூட்டான லிட்டில் ரேக் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது, ஆனால் நான் ப்ரௌன் அண்ட் இந்த பிஸ்கட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அழகாக இதை திறந்தோன்னா இந்த ரேக் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் பொருள்லாம் இதில் நான் அடக்கிட முடியாது அப்படின்றதுனால நான் இன்னொன்று கண்டிப்பாக ஸ்பேஸ் சேவிங்காக வாங்கியே ஆகணும். பட் இது சின்னதாக இருக்கிறத நான் வந்து பழைய பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பாக்ஸஸ், அதெல்லாம் அதை இதில் ஸ்டோர் பண்ணலான்னு. இப்போ செகண்ட் ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் வந்து இதுலேயுமே வந்து நம்ம பொருட்கள்லாம் வைக்கலாம். ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு ட்ராலியை நம்ம இங்கேருந்து அங்கே இழுத்துட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி வீலிங்கோட கிடச்ச ஒரு ஆர்கனைசர். ஸோ இதையுமே வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் பார்த்தோன்னே கிரில் செட் அப்படின்னு எங்கள் வீட்டில் ஏமாந்துட்டாங்க. பட் ஆனால் இது கிரில் செட்டே கிடையாது. இதை எடுத்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர். ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி நீட்டாக வீலோட பொருத்தினது இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை பாருங்கள், இதுதான் ரொட்டேட் ஆக போகுது. கீழே அப்படியே வந்து நமக்கு இது எங்கே வேணாலும் இழுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி அதான் வீல் வச்ச ஒரு ரேக் மாதிரி வச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க வந்து ஒரு 12லேருந்து ஒரு 12 லாக் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்றோட ஒன்று ஃபிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட்டாக இருக்கிறத எடுத்து நம்ம லாக் பண்ணி ஃபிட் பண்ணதோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒன்றோட ஒன்று நம்ம லாக் பண்ணணும். ஸோ இந்த லாக்கிங் எங்கே பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டிக்கில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் 3ஆக டிவைட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த கிரில் செட்டுக்கு கொடுக்குற மாதிரி அந்த கம்பியாக போட்டு இருக்கு இல்லையா அந்த ஸ்கொயர், அது இதுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோமோ இந்த மாதிரி நம்ம இந்த கம்பியில், அதாவது நீட்டாக இருக்கு இல்லையா அந்த ராட், இந்த ராடில் நம்ம இதை வந்து லாக் பண்ணி ஃபிட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு மேலே அந்த 4 ஹோல் கொடுத்த அந்த ஸ்லாப் மாதிரி இருக்குது இல்லையா, கிரில் செட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் 3 கொடுத்துருக்காங்க. 4 3s are 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃபிட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். அண்ட் தட் இந்த கிரில் செட் மாதிரி இருக்க இந்த ஸ்கொயருக்கு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா 4 கார்னர் எட்ஜஸில், அதை வந்து நம்ம இந்த 4 ராடோடு சேர்த்து அப்படியே ஃபிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ராடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ 4 ராடையும் 4 கார்னர்லேயும் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்சர்ட் பண்ணும் போது அந்த ஸ்ப்ளிட் அண்ட் லாக் இருந்துச்சு இல்லையா, அதில் போயிட்டு இது வந்து செட்டில் ஆகிற மாதிரி, சிட் ஆகிற மாதிரி. இதை பாருங்க, இந்த இடத்துல இது வந்து இதோ பாருங்கள், நான் காட்டுறேன் கிளியராக. நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த லாக் வந்து கிட்ட கொண்டு வந்து அந்த ஹோலில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி நம்ம அதோ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இதில் வச்சிடணும். ஸோ தட் இது அழகாக இதில் வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரியே 4 பக்கமும் நான் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாப் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபிட் ஆகிடும். இதே மாதிரியே வந்து செகண்ட் அண்ட் தேர்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த அழகான ஆர்கனைசரும் ரெடி. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈச் வந்து 2000 rupees ப்ளஸ் அப்படின்ற மாதிரி அமேசானில் வந்து நாங்கள் வாங்கினோம் ஆன்லைன் சைட்டில். ஸோ நேராக போய் வாங்கினா இது ப்ரைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. நாங்கள் ஆனால் அமேசான்லேயே இது வாங்கி முடிச்சிட்டோம். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங் மாதிரி இருந்துச்சு. இந்த 2 ஆர்கனைசரில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கிராஃப்ட் வீடியோட சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.